இன்னைக்கு நான் அம்மா அப்பா ஒரு ஃபேமஸான கோவிலுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறதுனால எங்களுக்கு சரியாக ரூட்டு கூட தெரியல. கிளாம்பாக்கம் போய் தான் போகணுன்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து பஸ்ஸு தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆகிட்டோம். அவுட் ஸ்டேஷன் போகிறதுக்கான பஸ்லாம் செப்பரேட்டாக போய் தான் போகணுமா, அதுவும் பிளாட்ஃபார்ம் வைஸ் இருக்குது. ஃபைனலாக எங்களோட பஸ் எந்த பிளாட்ஃபார்ம்னு கண்டுபிடிச்சி இந்த வெயிலுக்கு ஒரு நல்ல ஏசி பஸ்ஸாக பார்த்து உட்காந்தாச்சு. பஸ் எடுத்த 5 நிமிஷத்துலேயே எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்க வேலையை கம்மிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பசி வந்துச்சா சாப்பிட போகிறாங்களா. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் ஏதாவது கோவிலுக்கு போகணுன்னு சொன்னாலே இந்த மாதிரி சாப்பாடு கட்டி எடுத்துப்பாங்க. அதுவும் மேண்டேட்ரியான சாப்பாடு புளி சாதம் உருளைக்கிழங்கு வறுவல். உங்கள் அம்மாவும் இப்படி தானான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மட்டும் என் சும்மா இருக்கணும்ன்ட்டு பிங்கோ சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். செஞ்சு ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். இந்த பிளேஸ்க்கு வரவே 3 hours மேலே ஆயிடுச்சு. அப்படி எங்கே தான் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூரில் இருக்க அங்காளம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, கொஞ்சம் ரஷ் அதிகமாக தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் லெமன் எல்லாமே சுற்றி போட்டு வச்சுருந்தாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக்கு தான் ரொம்ப ஃபேமஸாக. என்னதான் ஒரு சைடு நார்மலாக இருந்தாலும் இன்னொரு சைடு இந்த கோவில் கொஞ்சம் டெரராக தான் இருந்துச்சு. இதோட பேக் ஸ்டோரிலாம் கேட்கும் போது எத்தனை பேருக்கு இந்த கோவில் பற்றி தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த டேவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மனசுக்கு நிம்மதியாகவும் இருந்துச்சு.